மகளிர் உரிமைத்தொகை 2000 முறையேற்றி வழங்கப்படும் என்று வலியுறுத்தி அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பன்ல பல பொருளுக்கு இருக்கு. வீட்டு உபயோகத்துக்கு பல பொருட்கள், டிவி இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இப்படி பல பொருள் இருக்கு. 8000 ரூபாய் மதிப்புடைய பொருளை நீங்களே தேர்வு செய்து அந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு அரசாங்கம் ஒரு கூப்பன் தருவாங்க. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பிய கடையில் விரும்பிய தரமான பொருளை தரமான கடையில் நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் என்ற சலுகையும் இருக்கிறது. விடியல் பயணம் கட்டணம்லாம் பேருந்து நம்ம தாய்மார போயிட்டு வர்றாங்களா? நல்ல லேசா தலையாட்டுறீங்க. ரைட்டு. இது எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. தாய் இல்லத்தோடு நம்ம தலைவர் தர்றார். 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு காலை உணவு தர்றாங்களா? ரைட்டு. இந்த 2வது முறையாக மாண்புமிகு திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் வரை காலை உணவு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு திட்டையும் நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக, அன்றாட வாழ்க்கைக்கு உகந்த திட்டமாக, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக தருகின்ற ஆட்சியாளராக, நல்ல ஆட்சியாளராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நான் உறுதிபட தெரிவித்து 2ஆம் முறையாக அவர்கள் வருகின்ற தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள் என்பதை, ஆகவே பெரியவர்களை, தாய்மார்களே, திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களில் ஒருவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னை மீண்டும் என் பணி தொடர, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க. சவுண்டு பத்தாது. வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு என்னை மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி பெற்று தருமாறு உங்களுடைய பாதந்தோட்டு வேண்டி வணங்கி வருவரே. நன்றி, வணக்கம். தேர்தல் மனுஜில் வந்தீங்கன்னா உங்களை நான் கூட்டிட்டு வந்து இந்த இடத்தையும் பார்த்து, கோயிலையும் பார்த்துட்டு நல்ல முறையில் கெட்டு தர்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இங்க நம்ம ஆத்துக்கு போறதுக்கு ஒரு படித்தவரை கட்டுறமே, சரி, நல்லா இருக்கா? செக் டேம் கட்டி இருக்குமே, அது நல்லா இருக்கா? நான் சொல்றதுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க ஐயா. செக் டேம் கட்டின பண்ணால 2 பக்கமும் கிணறு, போர்ல தண்ணி ஊறுதானல்ல? உறுதியாக இப்ப கோயில் வேணும். நம்மளுக்கு வேண்டிய வரங்களாம் என்ன கோயில்? கோயில் வேணும். நம்மளுக்கு வேண்டிய வரங்களாம் காளியை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறேன்னு, அவ்வளவுதானே? விடுங்க, கெட்டுத்தரேன். நன்றி, 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 நன்றி.